எனக்கு இந்த மேடை புதிது, ஆட்கள் புதிது, சூழ்நிலை புதிது, இங்குள்ள கூட்டமும் புதிது. இதுதான் எனது முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவிற்காக நான் இங்கே வந்துள்ளேன். எனது இந்த நிகழ்ச்சியானது எனது ஆருயிர் நண்பனால் இங்கு வந்தேன். நண்பனால் இன்று மேடையேற்றப்பட்டேன். நண்பனால் இன்று மேடையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களிடையே நானும் ஒரு முக்கிய பிரமுகராக வைக்கப்பட்டுள்ளேன். எனது நண்பன் திரு அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் டாக்டர் ஆனது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அவரோட ஸ்கூல்மேட்டை நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரதுக்கு 15 கிலோமீட்டர் வரணும். டெய்லி 15 கிலோமீட்டர் அப், 15 கிலோமீட்டர் டவுன். சைக்கிள் கிடையாது, நான் தான் அவர் கூட கூட்டிகிட்டு போவேன். நான் இன்னைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன், அவர் இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுவார். அதே போல் சின்ன கிராமத்தில், சேத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்க வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது, அப்படி உள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மிக உறுதுணையாக நான் ஆச்சரியப்படுவது அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், பொண்ணு. தே ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம். அண்ட் அவர் இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு அவங்க பெரிய காரணம் என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த மயிலாஞ்சி படத்திற்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சிருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவருடைய முயற்சி, அவருடைய கலை தாகம், சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன். இத்தனைக்கு அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். நான் யோசிப்பேன், என்னடா சாமியார் மாதிரி இருக்கிறான், இவருக்கு சினிமாவுக்கு எப்படிடா ஒத்து வருவோம்னு பார்த்தா சினிமாவிலேயே நிறைய சாமியார் இருக்கிறாங்க. ஒருத்தர் நமது கங்கையமரன் சார் அவர்கள், அதே போல அவரோட அண்ணன் திரு இளையராஜா சார் அவர்கள், ஜேசுதாஸ் அவர்கள், அந்த மாதிரி நிறைய சாமியார்கள் சினிமாலேயே இருக்கிறாங்க. அதனாலதான் என்னமோ அவருக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பொருந்தி போய் அவரை இசையமைப்பாளரை சேர்ந்திருக்கிறாரு. இளையராஜாவை பற்றி நான் பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். உண்மையிலே சொல்லப்போனா எங்க காவல்துறையில உங்களுக்கு தெரியும், 24/7 எப்பயுமே வேலை தான். போனை கூட நாங்கள் ஆஃப் பண்ண முடியாது, ஒரு லீவ் போக முடியாது, ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் பல திரைப்படங்களை பாதிக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், பல திரைப்படங்களை இன்டர்வலோட எந்திரிச்சு ஓடி இருக்கிறேன். அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான். முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள். ஏன்னா அவரோட பாடல்கள் இல்லாம எனது சிறு வயதும் சரி, இப்போது உள்ள இதுவும் சரி, என்னோட லைஃப்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள். அதே போல இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்பவான்கள், திரு பேரரசு அவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு ஆர்பி உதயகுமார் சார்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் படங்கள்னால அவர் தான்.